வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதை விட இதை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே நான் செஞ்சுருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, கேக் செம்மையாக வரும். இதுக்கு முதல் வேலையாக நம்ம ஒரு 1/2 கப் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ சர்க்கரை பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு போயிடலாம். 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு. இப்போ இதை ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்தால் தான் மாவு நல்லா லூஸாகவும் ஆகும், ஒன்றோட ஒன்று எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலக்கவும் செய்யும். அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் முதல்ல முட்டை 2 வேணும். இதை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுருங்க. இதை நீங்கள் கவனமாக பிரிக்கணும். மஞ்சக்கரு வெள்ளைக்கருவில் ஒரு ட்ராப் கூட விழக்கூடாது. மஞ்சக்கரு வெள்ளைக்கருவோடு சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் அடிக்கும்போது அந்த வெள்ளைக்கரு வந்து பொங்கிட்டு வராது, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கவனமாக ரெண்டையும் பிரிச்சுருங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். வெள்ளைக்கருவை நல்லா நுரைக்க அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேக்கோட சாஃப்ட்னஸ் இதையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதை எவ்வளோ தூரம் நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிங்க. எல்லா சர்க்கரையும் சேர்த்து அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் நம்ம பிரித்து எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா மஞ்சக்கரு, அதையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் அடித்தா போதும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கலாம். வெண்ணெயை நல்லா உருக்கி ஆற வச்சதுக்கப்புறம் சேருங்க, சூட்டோடு சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெடி, ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ரெடி. கொஞ்சம் கொஞ்சமாக வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் விடணும். முட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிடக்கூடாது. இது இந்த கேக்குக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த கேக் செஞ்சாலும் வெட் இன்க்ரீடியன்ஸை நல்லா அடிச்சிடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸோட கலக்கும் போது கலந்து தான் விடணும், அடிக்கக்கூடாது. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வரும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் தெரிகிற இன்னொரு ஃப்ளேவர் காஃபி. ஸோ இப்போ நம்ம காஃபி ரெடி பண்ணி இதில் கலந்துடலாம். ஒரு 2 பெரிய ஸ்பூன் பாலில் 1 ஸ்பூன் காஃபியை நல்லா கலந்து விடுங்க. அண்ட் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். இதுவும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை பேட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதோ நம்மளோட பேட்டர் ரெடி. நான் இங்கே அவன் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் குக்கர் தான். குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இது குக்கருங்கனால கொஞ்சம் ஒட்டாமல் வரதுக்காக நான் பட்டர் பேப்பர் போட போகிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா A4 ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குக்கர் ரெடியாக இருக்குது. இப்போ கேக் பேட்டர் அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான். ஓவனில் செய்யணும்னு நினைக்கிறவங்க 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் அதே 180 டிகிரிஸில் நீங்கள் பேக் பண்ணலாம். குக்கரை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிட முடியாது, ஏன்னா அடியில் தீஞ்சிரும். ஒரு நல்ல இரும்பு கல்லை வச்சு அது 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த குக்கரை வைங்க. குக்கரை வச்சாச்சு. இப்போ கேஸ்கட் இல்லாமல் விசில் இல்லாமல் மூடிய போடுங்க. இதை இப்போ லோ ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். கேக் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 பெரிய ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருங்க. இதில் ஒரு 8லேருந்து 10 செரி சேர்த்துருங்க. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த அடுப்பில் இருக்கட்டும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரிஜினல் செரி கிடையாது, நம்ம லோக்கல் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த செரி தான். ஒரிஜினல் செரி கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுறது காம்பவுண்ட் சாக்லேட். இந்த சாக்லேட் வந்து மில்க் அண்ட் டார்க் சாக்லேட்டாக வருது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் செரீஸையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு வரலாம். நான் இதை ஒரு 45 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். இறக்கி வச்சு நல்லா ஆறவும் வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் வெளியே எடுக்க போகிறேன்.
இங்கே கேக் எனக்கு இன்னுமே கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக அதை ஆற விடணும். அப்போ தான் க்ரீம் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி கேக் ஆறுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேக்கை முந்தின நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. எப்போ தேவையோ எப்போ நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்களோ அப்போ வெளியே எடுத்து செய்யுங்க. இங்கே கேக் எனக்கு இப்போ ஆறிடுச்சு. மேலே எப்பயுமே சமப்படுத்தணும். அதனால் மேலே இருக்கிறத நீங்கள் எடுத்து அப்போவே சாப்பிட்றலாம். அது நம்மளுக்கு யூஸ் இல்லை. மீதி இருக்கிற பார்ட்டை தான் 3ஆக கட் பண்ண போகிறோம். கவனமாக இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கேக்கெல்லாம் ரெடி. அடுத்ததான் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கணும். க்ரீமுக்கு எனக்கு விப்பிங் க்ரீம் கிடைக்கல. ஸோ நான் விப்பிங் க்ரீம் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் நீங்கள் ஐஸை போட்டு வச்சுக்கோங்க. மீதி எந்தெந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு வெளியிடுங்க. இங்கே நான் ஒரு 1.25 கப் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கப் பால் தேவைப்படும். பால் கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கணும். இது கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால். அதே மாதிரி இதுக்கு எக்ஸாக்டாக நம்மளுக்கு எவ்வளோ பால் தேவைப்படும் தெரியாது. அதனால் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கவனமாக அடிச்சுட்டே வாங்க. இப்படியே அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா கெட்டியாகிடும். நீங்கள் பாத்திரத்தை திருப்பினா கூட பாத்திரத்துலேருந்து அது கீழே விழாது. நான் எடுத்த 1 கப் பாலில் இவ்வளோ பால் எனக்கு மிச்சமாயிருக்கு. நம்மளோட க்ரீம் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட தாங்காது, அப்படியே உருகிரும். அதனால் கவனமாக இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 3 பீஸ் மேலேயும் நம்ம சிரப் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை நல்லா அப்ளை பண்ணலாம். இது ரெடி. அடுத்ததான் நம்ம பைப்பிங் பேக்லேயும் கொஞ்சமாக க்ரீம் போட்டு ரெடி எடுத்து வச்சுக்கலாம். பைப்பிங் பேக்கும் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக டெக்கரேஷன் தான். ஃபர்ஸ்ட் கேக் பீஸ்க்கு மேலே நல்லா க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே ஃபர்ஸ்ட் லேயருக்கு செரியோ சாக்லேட் துருவலோ ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் லேயர். இதுக்கு மேலேயும் நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற செரியை சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக சாக்லேட் துருவலும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கேயே நிறைய தூவிடாதீங்க. நம்மளுக்கு சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அது தேவை. இப்போ நம்மளோட தேர்ட் லேயரையும் வச்சாச்சு. இப்போ மேல் பக்கம் சைட்ஸ் எல்லாமே நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா சமப்படுத்திக்கோங்க. சைட்ஸில் எங்கேயாவது உங்களுக்கு அழுக்கா அங்கங்கே பட்ட மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடங்க, நீட் ஆகிடும். இது முடிஞ்சது. அடுத்ததாக பைப்பிங் பேக்கில் இருக்கிற க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்கு மேலே சைட்லலாம் நல்லா சாக்லேட் துருவலை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
நம்ம கேக் இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக செரியை வச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் பாக்கி. ரொம்ப ஈஸியாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இங்கே செஞ்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.